ஐயப்ப சாமிக்கு எப்பொழுதும் கோரிக்கையாளர்களுக்கு மிகுந்த சக்திகளுக்கு மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே துண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கும்பகோணம். கும்பகோணம் கும்பகோணம் கால சொல்லலாம். 3 முறை கால விடணும். தனியே உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையிலே போற வழியில எம்பெருமான் விநாயக பெருமான் இருக்காரா? அதையெல்லாம் தாண்டி போன நாகம் சம்பந்தமான ஒரு அம்மனுடைய ஆலயமும் ஈசனுடைய ஆலயமும் இருக்கும். இந்த எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் இடத்துக்கு செய்வனை சம்பந்தமான தகடுகளும் பொருள்களும் வச்சிருக்கிறார்கள். அதனால 3 ஆண்டு காலங்களாக அந்த இடம் வீடு மனை சம்பந்தமான விஷயத்தில் உறவினர்களுக்குள் பகையும் வேதனையும் தோன்றி இதுவரை எந்த முடிவும் கிடைக்காத வேதனை ஒரு உள்ளத்தில் உண்டு. காலன் சொன்னான். என்ன மதி இருந்தும் அந்த துயரங்களை தீர்த்து உன் டாக்குமெண்ட் உன் கையில ஒப்படைச்சு வெற்றியாகி இருந்தா போதுங்களா? அதே மாதிரி உன் பிள்ளையில ஒருவருக்கு மனது ஒழுக்கம் சரியில்லாம கொஞ்சம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய மனதையும் சீர்திருத்தி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா இப்பொழுது இந்த கனியை வைத்து நீ ஆரம்பிச்சுக்கலாம். யாருடைய இடைஞ்சல்லாம காப்பாற்றி தரேன். வயிறார சாப்பிட்டு போ. கும்பகோணத்தார் உள்ள விட்டு வா. கர்மசாமிக்கு எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே எந்த உள்ளம் துள்ளி விடையேனோ. ஆசைதானா ஏண்டா தலையாட்டுற? பாட்டு நல்லா இருக்குண்ணா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில ஒருவருடைய மனநிலை ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி நினைச்சு மன அலப்பாயுது. கையில பூ வச்சிருக்க மாத்தியா? லவ் பண்ணல கூட்டு வந்துடவா அல்லது கூட்டு ஓடிடவா? ஆத்தா சம்மதிக்காட்ட எப்படி வாழ்வது அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல இருக்கு. இதனால உனக்கு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. இன்னொரு நாள் சொல்லுப்பா சொல்லுப்பா. நான் என்ன கேட்கிறேன்? உன் மகன் நல்லதானே வாழணும். அவளை கூட்டு வரட்டும். இப்ப என்ன விரும்ப கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? சரி, வேற என்ன வேணும்? என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் தந்துடுறேன். உனக்கு தொழிலெல்லாம் இன்னும் ஒரு 3 மாசம் ஆயிரும். அதுக்கடையில் இந்த பாட்டில் வாங்குறவனை என்ன செய்யலாம்? பாட்டில் நிறுத்திடுவோமா? அவனே நிறுத்திடுவோமா? சாபாஸ், கால் வந்துட்டு. பாட்டில் நிறுத்தியாச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமா இருந்தேன். என்னப்பா சாமிக்கு குழந்தை வரம் பூவெடுத்து கொடுப்பாள் புன்னகையாள். புன்னகையாள் யாரவா? மாரியம்மான்னு பேர் வைக்கலாம். சந்தோஷமா எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? கும்பகோணம் இல்லை. தொழில் சம்பந்தமா நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கோன்னு கேட்டு வந்தவங்க யாரு? கல்யாண சம்பந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? திருமணம் குடும்ப பிரச்சனை யாருக்கு? வாங்க. என்னப்பா குடும்ப பிரச்சனை? அப்படி யாருக்கு? எல்லாம் ஆளாளுக்கு பேசாதீங்க, ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாரு? சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிட்றாங்களா?
கால் உள்ள விடா அப்படியாங்க. யாரு இவங்க உங்களுக்கு? கால் விட்டுவாங்க. நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னா அர்த்தம் என்ன? இன்னும் கால் விடல. இன்னும் கால் விட்டுவா. சாமி நினைச்சு கும்பிடுங்க. அறகுறையான ஆப் மைண்ட்லயே கும்பிட்டா என்னையா அர்த்தம்? உங்க உள்ளத்தை சாமி கொடுக்காண்டமாயா? உட்காரலாம். மனம் கோணாம வந்து உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா உங்க குடும்பத்துக்கு வருது. கும்பிடுறீங்களா? பக்கத்துல வாங்க. அதையெல்லாம் எடுத்தேறி கட்டி போன உடனே வீரனார்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்க இருக்காரு? நொண்டி வீரனார் பின்னாடி இருக்காங்க. ஐயனாரோட சேர்ந்து இருக்காரா? ஆமா. கால் விட்டுவா. உங்கள்கிட்ட விவரம் கிடைச்சி தப்பா போச்சு. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. வீட்டை தாண்டி போனா நதி ஓரம் இருக்கா? வாய்க்கால் தண்ணி இருக்கா? அதுக்கு அந்த புறத்துல தென்னம்பிள்ளைகள்லாம் இருக்கா? உட்காருங்க. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு இருக்கு. உன் மனைவிக்கு சைவதை வேற கோளாறால எது நடந்திருக்கா அல்லது இயற்கையா நடந்திருக்கான்னு ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. இருக்கா? இது மன அதிர்ச்சியும் ஒரு பயத்தால உருவான ஒரு மனக்கோளாறு. இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் ஒன்று கர்மசாமிக்கு பாப்பா இந்தா குணமாக்கி தரேன். 3 முறை என்னை வந்து பாரு. மனம் குழம்பாம வந்து சேரு. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு ஈரோடு சட்டு சட்டு ஈரோடு மக்களால பாப்பா. ஈரோடா? 1 2 3 4 5 6. ஈரோட்ல எந்த இடம் நீங்க? கரெக்ட். ஓகே, வரலாம். கால் வந்துட்டு வா. என்ன வேணும் உனக்கு? கேஸ் நடக்குது. கால் வந்துட்டு வா. மானம் என்ன கருப்புசாமி? அப்படியா? முடிச்சிருவாங்களா? உன்னுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில போற உள்ள வலது புறத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கா? அதுல இடப்புறம் பார்த்தா பழங்காலத்துல விவசாயம் பண்ணிவிட்ட இடங்கள்லாம் அந்த பகுதியில இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உனக்கு இடம் குடும்பம் சம்பந்தமான குழப்பங்கள்ல நீதிமன்றத்துக்கு இருக்கு. இந்த வழக்கு வெற்றியாகுமான்னு கேட்டேன். வெற்றியாவதற்கு முன்னால குடும்பத்துல ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடிய விதி இருக்கு. அது மாறதுக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வரணும்னு சொல்லி உத்தரவுல இருக்கு. கால் வந்துட்டுவான். சாதகம் பார்த்தியா? கேட்டு சொல்றேன். சாதகம் பார்த்தீங்களாடா? இடையில போய் யாருக்காவது கண்டம் இருக்குன்னு சொன்னாங்களா? அதைத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன முடிவு எடுத்தீங்க? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு அதனால உன்னுடைய வாழ்வுக்கே கேரண்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சில பயம் உன் மனத்துல இருந்துகிட்டு இருக்கு. எதிரிகளால் எதுவும் நமக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் நடந்துகிட்டு இருக்கு. எதிரி வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களேங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு. அதனால அவங்க மனத்தை திருத்தி உன் வழக்க வெற்றியாக்கி கண்டம்லாம் காப்பாத்தினா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா ஜெயிச்சு தாரேன். 9 மாத கால அவகாசம். வெற்றி விட்டு சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரியா? என்ன செய்யணும்? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. மகாசக்தி துரோபாக நல்ல காலோட இன்னொரு தடவை வந்துட்டுவாங்க. வரலாம். போலீஸ் வழக்கு வந்துருச்சா? பேசி முடிச்சிட்டீங்களா? பேசலீங்க. பேச போனோம்ல. என்ன செய்ய போறீங்க? வேணுமா வேண்டாமா?
அது அதைத்தானே வந்து உட்காரலாம். அவன் மனத்தை நான் திருத்தி தந்துடுவேன். ஆனா உன் மகன் அந்த குடும்பத்தோட ஒட்டி வாழ மாட்டான். சரிங்க. தனியத்தான் போய் வாழணுங்கிற நிலைமை வரும். அப்பொழுது அந்த குடும்பங்கள் கொஞ்சம் பகையாவே இருக்கும். எப்படி இருந்தாலும் கெட்டின முறைக்கு அவளை சேர்த்து வாழ வச்சா போதுமா? இல்லை, என்ற பொண்ணு சந்தோஷமா இருக்கு. என்ன வழியாக நீங்க சொல்லுங்க. கால் வந்துட்டுவாங்க. வாப்பா, 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. தெளிவாக பேசி உனக்கு குணமாக்கி தரேன். நல்லா கர்மசாமிக்கு உடல்நிலை யாருக்கு தெரியல. என்னாச்சு? என்ன செய்து? வாட்? கால் வந்துட்டுவாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில். மனம் பதறாம உட்காருங்க, பதட்டம் வரக்கூடாது. ஆஞ்சோ பண்ணிருக்கிறா? ஓப்பன் சர்ஜரியா? ஆஞ்சோ பண்ணிருக்கிறேன். எத்தனை ஸ்டெண்ட் வச்சிருக்கிறேன்? உட்காருங்கோ. நீங்களே கேளுங்க, பதில சொல்லியிருந்தேன். நானா சொல்ல வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வேணும்? பையனுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். முருகப்பெருமான் பேர் வச்சுக்காங்க. வெற்றி உண்டு. இந்த வருஷமே தோன்றும் நடக்கும். கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தீமையில உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? தஞ்சாவூர். என்னம்மா செய்து? கால் வந்துட்டோம். கால் அடுத்து திருமணம் சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாரு? அப்படின்னு இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்க இருக்காக? அவங்க வீட்லயா உங்க வீட்லயா? தங்கமான பே. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். அம்மா அப்பா சொல்ல மீற மாட்டுக்கா பத்தியா? என்னடா பேர? ஏனோ தானோ என்று கற்பனையில் உனக்கு விளக்கம் சொன்னால் பலன் கிடைக்காது. இந்த நோய் ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிறது என்றால் அது பிறவி நோய் என்பது பொருள். பிறவி நோய் என்று பெயர். இந்த நோயை தீர்ப்பதற்கு இறைவனே இந்த பூலோகத்துக்கு மருந்து கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நோய் 3 பிறவிகளுக்கு முன்பு செய்த பாவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணமாக்க முடியும் என்று ஒரு மருத்துவன் கூறினான் என்றால் அதை தவிர பொய் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதை தவிர பொய் வேற எதுவுமே கிடையாது. இந்த நோய் வந்தவர்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னா, நாம செய்ய வேண்டிய சில வேலைகளை செய்துவிட்டு சீக்கிரமா உயிரை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். உனக்கு தோன்றுச்சுல? தோன்றுச்சு. அதனால இந்த நோயை சுமந்து கொண்டு இருந்தால் வெளியில பார்ப்பவருக்கு அசிங்கமா இருக்கும் என்ற ஒரு எண்ணத்துல உன்னுடைய மனம் அப்படி தாழ்வு மனப்பான்மையில் இருந்திருக்கு. இதை விட வெளியே தெரியாத நோயில எத்தனையோ பேர்கள் இந்த பூலோகத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க மகனே. அவங்க தெரியாதனாலதான் அவங்க உயிரோடு இருக்காங்க. நீ தெரிந்ததுனால உயிரோடு இருக்க வேண்டாம்னு நினைக்க. ஆக இன்பமும் துன்பமும் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகம் முழுக்க சொந்தம். அதனால நீ வாழணும்தான் நினைக்கணுமே தவிர சாகணும் நினைக்கிறது மகா குற்றம். இந்த நோயால யாரும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வளராம உனக்கு நான் நிறுத்தி தரேன். இருக்கிறதை அழிக்க முடியாது, அடுத்து வராம நிறுத்தி தரும். அதுக்கு வேண்டிய ஒரு தெய்வ சக்தியை உன் உடம்புக்கு கொடுக்குறேன். உன்னுடைய கடமைகள் முடிவதற்கும் கடன்கள் தீரத்துக்கும் உனக்கு நான் முதல் உதவியா செஞ்சு தந்துருந்தேன். வேற என்ன வேணும் செல்லமே? கால் வந்துட்டு வா. முதல்ல முந்திடுதா? இந்தா கடனை தீர்த்து தாரேன், பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டினேன், நல்லா புண்ணியம் பெறுவாங்க. இந்த காசும் பணமும் கண்ணியமாய் பெறுவாங்க. வாழ்க்கை சரியில்லைன்னு வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியார் யாரெல்லாம் வந்து நல்ல குடும்பம். கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? 1 2 3 4 5 மாறார யாருன்னு கேட்போம். குடும்பத்தோட கேள்வி கேட்க வந்தா குடும்பத்தோடவே வந்து உள்ளுக்கு வந்துடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தனியாக வரக்கூடாது.
மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு தெய்வம் வருத, என்ன தெய்வம்பா? மதுரை மாவட்டத்திலிருந்து ஒரு சாமி வர, கருப்பசாமி உண்டா உங்களுக்கு? கருப்பசாமி கால் வந்துட்டு வா, உனக்கு தானே இப்ப சொல்லிட்டு இருக்கேன். காக்கு நீ காக்கு. இப்போ உன்னை அந்த வீட்டுல சேர்ந்து வாழ வைக்கணுமா, அவனை உன் பக்கத்துல என்ன செய்யணும்? அவ்வளவுதான விஷயம். உன் வாயை கொஞ்சம் குறைக்கணும்னு நான் சொல்லுவேன், ஏத்துக்கிட்டியா? வார்த்தையால தான் அங்க வந்துச்சு தானே, பே உள்ள கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு உட்கார். இந்த பிறவில நீ கணவனோடு நிம்மதியாய் வாழ்வாய் என்ற விதியை உணர்ந்தே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். அடுத்து ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கோ. இந்த புண்ணியமாக இருப்பான் பாப்பா, எல்லா நலமும் ஆனந்தமும் பெறுவாங்க. அடுத்த உத்தரவுல இவளை பத்தி பேசணும். தஞ்சாவூர் எல்லை, என் பையன் ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டாராம். ஒரே வார்த்தை, ஏன் சொல்ல கேட்பானா கேட்க மாட்டானா, அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிப்பானா. உங்க பையன் கல்யாணம் லவ் பண்றானா யாராவது? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. என்ன ஊரங்கும் ஊரங்கு ஒருத்திட்ட போன் பேசுதானே, யார்த்தது? வீட்டுல பேசுவாங்க, எந்த தப்பான நீங்க அப்படி கண்ணால பாத்தீங்களோ? பார்க்காம எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் பார்த்து சொல்றேன், நீங்க பார்க்காம சொல்றேன். கால் வந்துட்டு வாங்க, தெரியலன்னு முதல்ல சொல்லாண்டமா. ஊரங்கும் ஊரங்கையினே நான் மூச்சு வாங்கையினே சேதி சொல்லும் பூங்காத்தி. பக்கத்துல வாங்கினே, பக்கத்துல வாங்கினே, மனம் குழம்பாம இருங்க, ஒருநிலைப்பட்டுருங்க. என்னைய மட்டும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. உங்க பையனை நான் பாக்குறேன். நான் சொல்றதே உங்களுக்கு புரியலையே. நீங்க இப்ப என் முன்னாலதான் இருக்கியா தெரியுங்களா? நீங்க என் பக்கத்துல தானே இருக்கீங்க. கண்ணை மூடி என்னை சிந்தனை செய்யுங்கன்னு சொன்னேன். அத முதல்ல என்கிட்ட சொன்னோம்ல. சரி கருப்பசாமி, சரி கால் வந்துட்டு வரலாம். உன் பையன் ஒரு நண்பர் மூலமாக அவனுக்கு ஒரு இடத்துல பெண் இருக்குங்கிறத கேட்டு பேன் பேசலாம். ஆனா அது இப்போதைக்கு அமையல. ஆனா அது தகுந்த பேசணும்னு மீண்டும் நினைக்கிறான். வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கும், பெண்ணும் கிடைச்சிரும். ஆனா உங்க வழியில தான் கிடைக்கும், அவன் இஷ்டத்துக்கு கிடைக்காது. கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? அதுக்கு பிறகு ஒரு வீடு கிடைக்கும். நல்லா இருக்கு, நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நான் நல்ல பொண்ணா பார்க்க போறேன் எங்க குளத்துல. நாங்க இஷ்டப்பட்ட இடத்துல என் மகன் கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் கேக்குறான். யாரியா? நான் இஷ்டப்பட்ட இடத்துல என் பையன் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. யாரு கேக்குறா? நீங்க கல்யாணம், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் நினைக்கிற மாதிரி உள்ள பொண்ணாக என் பையனுக்கு மனைவி வரணும்னு ஒருத்தர் கேட்காரு. யார்? நீங்களா? கால வந்துட்டுவாங்க. பித்தானுன்னா எப்படி கேட்கறது? எவ்வளவு சத்தம் போடுத. உங்கள்கிட்ட பேசுக்கு ஒரு நாளைக்கு காப்படி பால் குடிக்கணும். டாக்டர் என்ன பால் குடிக்க கூடாதுன்னு இருக்காரு. ஏன்னு கேட்டேன், முன்னாடி குடிச்சிட்டே இல்லை அப்படின்னு. இன்னொருத்தர கால வந்துட்டுவாங்க. அப்படின்னா என்ன, பாலுக்குள்ள புரோட்டீன் சத்து பூரா உடம்புல கூடி போச்சு, சுகர் இருக்குன்னு அர்த்தம். நீங்க வேற மாதிரி கொண்டு போற கதைய சும்மா இருங்கோ. வரலாம். உன் பையனுடைய மனதை உங்களுடைய இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பணம் எப்படியாவது கர்மசாமி படி இழக்கணும்னு சொன்னா அது நியாயம் தான். ஐயா, அதிர்ஷ்டம் வரணும்னு சொன்னா தசமுல அதிர்ஷ்டமா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நினைப்பது நிறைவேறும், வெற்றி உண்டு, கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏம்னா அவரு சொன்னா நான் சட்டப்படி மாட்டிக்க. என்ன இடம்? 1 2 3 4 5 3 மாசத்துல சரியா இருப்பேன், முடிச்சுக்கலாம்.
கர்மசாமிக்கு என்னுடைய பிள்ளைக்கு நல்வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவியா வந்திருக்காது, யாருப்பா வந்திருக்கா? வாங்க. உங்க மனைவி எங்க? கணவன் மனைவியா வந்திருக்க யாரும் வந்திருக்கீங்களா? எந்த ஊரு? நான் உங்களை கூப்பிடவே இல்லை. காலைல வந்துட்டு வாங்க. இல்லை இல்லை, அது ஆவல் 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 ஆவல். அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்கங்கிற ஒரு ஆவலில் இருக்கிறாங்க. அதான் காரணம். உட்காரலாம். என்ன வேணும்? டாக்குமெண்ட் சரியில்லை, சரியில்லை. 3 1 2 3. 1 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கேள்வி, குடும்பம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக ஒரு கேள்வி, என்ன இதுவரை குடும்பத்தில் பட்ட கடன்கள் சம்பந்தமாக ஒரு கேள்வி. 3 கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு. கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்து. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நீதிமன்றத்து வழக்கை தீர்ப்பாக்க 1.25 ஆண்டுகள் ஆகும். அது உன் பக்கம் சாதகமாக நடக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். அதே போல உன் பிள்ளைக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி செம்மைப்படுத்தி தாரேன். என்னைய 3 முறை வந்து பாரு, ஜெயிச்சு தாரேன். அடுத்த கேள்விக்கு அடுத்த உத்தரவுல பேசுவேன். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்கள் வேதனைப்பட்டு வந்த செல்லங்கள் கால் ஒன்று வரலாம். வெளிநாட்டுல யாரும் இருக்காங்களா? எந்த ஊர்ல இருந்து? அவன் தான் வாங்கினதுல ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்காரன்ட்ட பணத்தை கொடுத்தான்னு உத்தரவு. உண்மையா? நொல்லங்க கால விட்டு வா, போவே உள்ள. கர்மசாமிக்கு இப்போ கடன் வாங்கி நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்ட. இப்ப அவங்க எல்லாம் ஒன்றைய மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதனால இது போலீஸ் கேஸ் வருங்கிற ஒரு குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அந்த கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு ஒருத்தர் உனக்கு பணம் தாரம்னு சொன்னாரு, அவரை கூட இப்ப தராம இழுத்துக்கிட்டே போயிட்டாரு. சும்மா சும்மா வண்டியை ஓகே பண்ணிட்டு போயிட்டான். முட்டாப்பே படத்துல எழுதியெல்லாம் கொடுத்தியாமலா? தப்புலாது, அடுத்த வாரம் வாங்கி தர. அப்படி கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? ஆமா. எந்த ஊரு? கேட்டு பாக்குறேன். திருவாரூர் 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 திருவாரூரா? ஏமா திருவாரூர் ராஜமன்னார்குடி. இல்ல வாங்க, திருவாரூர் வாங்க. திருவாரூர் வந்து நில்லுங்க. திருவாரூர்ல எந்த இடம் நீங்க? கும்பகோணத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில உள்ள ஊர் முத்துப்பேட்டை. முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம். இந்த நாகர்கோரத்துக்குரிய சீவாளி அதெல்லாம் செய்வாங்க. அந்த ஊர் தானே அது? முத்துப்பேட்டை. அந்த ஊர் தானே முத்துப்பேட்டை. கால் வந்துட்டு வரலாம். நீங்களாம் அந்த ஊர்ப்பா? நீங்க திருவாரூர் மாவட்டத்தை தாண்டி வந்திருக்கிறேன். கர்மசாமிக்கு நீங்க உங்க மனத்தை அழைப்பாயுது. இன்னொரு தடவை கூப்பிட்டுவாங்க. உங்க மனத்தை அழைப்பாயுது. என்னென்று ஏதென்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அம்மா என்னம்மா அம்மாய் ஏன் இடையில எந்திக்கிறீங்க? வாங்கிட்டு போ, குழந்தைய கொண்டு போயிட்டா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள ஜென்ம பாவத்தின் அடிப்படையில இந்த பையனுடைய மனோநிலைகள் இப்படி இருக்கு. இவனை ஒரு 25% நான் வந்து மன அடக்கம் செய்து தாரேன். அப்படி வளர வளர கொஞ்சமா மனதை மாற்றி தெளிவு பண்ணி கொடுத்துடலாம். சரியா? அதனால இன்னும் 3 முறை நீங்கள் என்னை பார்க்க வேண்டும். 3வது முறை வரும்பொழுது ஒரு வழிவகுத்து தான். வேற என்னப்பா வேணும்? வியாபாரம். இந்தா வியாபாரம் வெற்றியா நடக்கும். பக்கத்துல வாங்க. ஆமா. கர்மசாமிக்கு அன்னார்குடி
ஓடம் நதியினிலே காலம் பார்க்கலாம் ஒருத்தி மட்டும் கரையினிலே விட்டு வாடுதம்மா உலகிலே. என்ன வேணும்? பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அது தனிநிலையா ஆயிருமுங்கிற பயத்துல இதைய பார்க்க வந்திருக்கேன். அதான் ஓடம் நதியினிலே ஒருத்து மட்டும் கரையினிலேன்னு பாட்டு பாடினேன். நீ புரியல, காலில் விட்டு வா. கூட்டை விட்டு குயில் பறக்கும். அந்த பிள்ளையின் வாழ்க்கையை சீராக்கி நல்லா வாழ வச்சுட்டா போதுமா? வேற என்ன வேணும்? அதுல ஒருத்தரை சரி பண்ணி தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் இல்லை, நாகப்பட்டினம் நாகப்பட்டினம். ஒரே குடும்பமா? சேர்ந்துங்கிற வார்த்தை ஒரு குடும்பமா கிடையாது. கர்மசாமிக்கு தொழில் தோதுமாக மன வருத்தப்பட்டு கடன்பட்டு வந்தது யாரு? வரலாம். என்ன தொழில்? சிற்கால் விட்டுவா. யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? இன்னொருத்தர கால் விட்டுவா. பசு போகக்கூடிய பாதை ரோட்ல இருந்து இடது பக்கம் உள்ள வந்து வலது பக்கம் திரும்பினா அவனுடைய வீடு வரும். அந்த வீட்டு முனையில ஒரு கோயிலும் இந்த பக்கம் 2-3 கடையும் ஒரு பூக்கடையும் இருக்கு. அதானே? கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தே உங்க வீட்டுல கடனும் பொறுப்பு இல்லாத ஆம்பளையார பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில உனக்கும் உன் வீட்டுல அமைதி இல்லாம